வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். நம்ம சேனலில் டெய்லி ஒரு புது ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு அதோட பூ மட்டும் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரில் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். பக்கோடாக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் இது நல்லா முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பேட்டர் பண்ணி ஒரு வாட்டி காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் கூட டைஜஷனுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம ஓமம், சீரகம், பெருசீரகம், தனியான நிறையா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வீட்லேயே செஞ்ச டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது. தனியாக சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்போட வீடியோவும் நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் டெய்லி ஒரு புது புது ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.